வடக்கா உள்ளவன் இங்கே டேபிள் துடைக்க வரான். இங்கே ஃபாதர்லாம் வந்திருக்காங்க. வடக்கே உள்ளவன் வந்து இப்போ வந்து டேபிள் துடைக்க வராங்க. எதுக்கு வரான்? அவன் ஹிந்தி பேசுறதுனால இங்கே ஹிந்தியை மட்டும் அவன் கொண்டு படித்த காரணத்தாலே அவன் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டட தொழிலாளியாக இங்கே டேபிள் துடைக்கின்றாங்க, பானிபூரி விற்கின்றாங்க, இங்கே வரான். நம்ம நாட்டு பசங்களை எங்கே போயிட்டாங்க? வெளிநாடுக்கு போயிருக்காங்க. இப்போ வெளிநாடுகள் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய தமிழ் மொழி இருந்த காரணத்தால் 2 மொழிக்கு 2 மொழி கொள்கை நாம் ஆங்கிலம் படித்த காரணத்தாலே இங்கே வடங்கே டெல்லி இங்கே லண்டன் அமெரிக்காவுக்கு போகிற எல்லா கிராமத்தை இங்கே சார்ந்தவர்கள்லாம் இங்கே வெளிநாடு சென்று படிக்க வேலை வாய்ப்பு பெறக்கூடிய கம்ப்யூட்டர் பயிற்சியை ஊக்குவித்த காரணத்தால் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பை கலைஞர் அவர் உருவாக்கி கொடுத்தார். அவர் கிராமந்தோறும் மின்சாரத்தை கொடுத்தார். இப்போ கிராமந்தோறும் மின்சார வசதி பெற்றிருக்கோம் என்றால் நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான காலத்திலிருந்து தான். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடிக்கிறோம் என்றால் கலைஞர் போட்டது, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தது. முன்னெல்லாம் குளம் குட்டைகளே கொடுப்பாங்க. வயசானவங்களுக்கு தெரியும், குளம் குட்டையில் உள்ள தண்ணியை தான் நம்ம முதல் நாளை பிடிச்சி வச்சுட்டு மறுநாள் ஒன்று குடிப்போம். மாடும் குளிக்கும், மனுஷனும் குளிப்பான், எல்லாம் செய்வாங்க. ஆனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்தது கலைஞர் அவர்கள். இப்போ வந்து நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராகி ஒவ்வொரு கிராமந்தோறும் போய் மகளிர் கிட்டத்தட்ட 1,34,00,000 குடும்பத்திற்கு மாதம் பணம் வருகிறது. கிட்டத்தட்ட பல திட்டங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2,14,00,000 குடும்பத்திற்கு பணம் பயன் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சாதனையை புரிந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். எடப்பாடியும் வந்தார், ஒன்றும் செய்யலை. அங்கே அம்மாவும் வந்தாங்க, ஆட்சி புரிந்தாங்க, ஒன்றும் செய்யலை. ஆனால் இவர் வந்த காலத்தை இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கிராமம் முன்னேறுகிறது என்றால், நம்முடைய பொருளாதாரம் முன்னேறுகிறது என்றால் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிந்த காரணத்தால் தான்.